ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியாக சமோசா செய்ய ஒரு கப் கோதுமை மாவு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா மாவு கொஞ்சமாக எடுத்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்காமல் ரொம்ப மெலிசாக தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அகலமாகவும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு 2 சைடும் 30 செகண்ட்ஸ் வேகிற மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து கத்தியில் 3 கோடு போட்டு 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மீதி இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை முக்கோண ஷேப்புக்கு மடித்து எடுத்துக்கலாம். நான் மடிக்கிற மாதிரியே பொறுமையாக பார்த்து மடித்து எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஆனியன் மசாலாவை உள்ளே வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கோதுமை மாவு கரைச்சி அந்த ஓரங்களில் நல்லா தடவி ஒட்டி விட்டுறணும். இந்த மாதிரி முக்கோண ஷேப்புக்கு ஒட்டி விட்டுறணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை 2 சைடும் திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும்.